ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனைத்தும் அறியலாம் வாங்க யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற ஃபிஷ் டேங்க்ஸை தான் பார்க்க போகிறோம். எங்கள் டேங்க்கில் இருக்கிற பிக் பாய்ஸை எல்லோரையும் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஷ் டேங்க் பற்றி சொல்லணும் அப்படின்னா முதல்ல இதோட டைமென்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த டேங்க் வந்து 4 feet லென்த்து, 2 feet ஹைட்டு, 1.5 feet வித்து, 4க்கு 2க்கு 1.5. அதுதான் இந்த டேங்க்கோட சைஸு. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக கம்யூனல் ஃபிஷ்ஷஸ் தான் போட்டிருக்கேன். இதோட செட்டப் பற்றி சொல்லணும் அப்படின்னா இதில் நான் போட்டிருக்கிறது ஆர்டிஃபிஷியல் கிராஸ் செட்டப்பு. அதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு புத்தர் வச்சுருக்கேன். இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற இதுக்காக தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ராக் செட்டப்பும் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் சின்ன ஃபிஷ்ஷஸ்லாம் போய் ஹைட் ஆகிறதுக்கு அந்த மாதிரியும் யூஸ் ஆகும். அதே மாதிரி பெனிஃபிஷியல் பாக்டீரியா க்ரோ பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணோம். ஸோ இதுதான் செட்டப்பு. அப்புறம் இதில் வந்து ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் அந்த பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக போடுறேன். இன்றைக்கி ஜஸ்ட் நம்ம ஃபிஷ்ஷஸை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது எல்லாருமே வந்து இவங்க எல்லாருமே வந்து என் டேங்க்கில் பல வருஷமாக இருக்காங்க. 4 years கிட்ட ஆகுது. ஸோ இவர் தான் எங்கள் டேங்க்கோட பெரிய பாஸு, ரவுடி ஃபிஷ்ஷு. ஆனால் பார்க்க நல்லா அழகாக இருப்பார். ஸோ இவருக்கு 4 வயசு கிட்ட ஆகுது. அண்ட் இவருக்கு நாங்கள் பேரட்டுன்னு தான் பேர் வச்சுருக்கோம். எல்லோ பேரட். நாங்களும் பேரட்டுன்னு பேர் வச்சுருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பின்னாடி இருக்கிற பாக்கு. ஸோ இந்த பாக்கு பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் 4 பாக்கு வச்சுருக்கேன். வாங்கும் போது ஜஸ்ட்டு 1.5 inch தான் இருந்தது. நான் வாங்கிட்டு வந்த சில நாள், ஒரு குறிப்பாக சொல்லணும்னா ஒரு மாதம் 1.5 மாதம் சம்திங் தான். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதுங்களோட வளர்ச்சி நல்லா வேகமாக இருக்குது. அதே மாதிரி ஃபிஷ்ஷும் கொஞ்சம் வேகமான ஆக்டிவான ஃபிஷ் தான். கம்யூனிட்டி டேங்க்குக்கு ஏற்ற ஒரு மீன்கள், அதனால் அங்கே வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேகமாக போயிட்டுருக்கிற சில்வர் டின்ஃபில் பார்ப் வெரைட்டிஸ். இதில் வந்து கொஞ்சம் 3 மீன்கள் போட்டிருக்கோம். அவங்களுமே வந்து ஸ்கூலிங் ஃபிஷ் தான். ஸோ இன்னும் ஒரு 4-5 மீன் சேர்த்து போட்டோன்னா இன்னும் கூட்டமாக அப்படியே சுற்றி வருவாங்க. அதுதான் அவங்களோட இது அழகு. அதே மாதிரி சாதுவான மீன்கள். இவர் சிக்லேட் வெரைட்டிங்கிறதுனால கொஞ்சம் வேகமாக விரட்டுவார் எல்லாரையும். பட் அவங்க வந்து அமைதியாக தான் இருப்பாங்க. அப்புறம் பின்னாடி இருக்கிறது வந்து ஜுவல் ஃபிஷ்ஷு. இவரும் கொஞ்சம் அமைதியான ஃபிஷ் தான். சில டைம் கொஞ்சம் டெரிட்டரியலாக சண்டை போட்டுக்கிட்டு எதாவது பண்ணிகிட்ருப்பார். பட்டு அமைதியாக தான் இருக்கும். அதுக்கும் ஜுவல்லுன்னு தான் நாங்கள் பேர் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது 3 ஆஸ்கர் இருக்குது. 3 ஆஸ்கர் பற்றி சொல்லணும் அப்படின்னா இங்கே இருக்கிறது வந்து அல்பைனோ ரெட் ஐ ஆஸ்கர். இது ஒன்று, இவருக்கு அல்பைனோன்னு பேர் வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து ஒரு ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. ஒரே ஒரு ஏஞ்சல் ஃபிஷ் தான் இருக்குது இப்போது. இவருக்கு எதுவும் பேரெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக வைக்கல, ஏஞ்சல் ஃபிஷ்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்புறம் இவங்க வந்து ஒருத்தர் காப்பர் ஆஸ்கரு, இன்னொன்று வந்து லெமன் எல்லோ. ஸோ அந்த லெமன் எல்லோவுக்கு வந்து நாங்கள் லெமன்னு பேர் வச்சுருக்கோம். அதே மாதிரி காப்பர் ஆஸ்கருக்கு நாங்கள் காப்பர்னு பேர் வச்சுருக்கோம். இவங்க 2 பேர் கொஞ்சம் நாளாகிடுச்சு வந்து, ஒரு குறைஞ்சது ஒரு 1.5 வருஷம் கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம டேங்க்கில் இன்னும் ஒருத்தர் இருக்கார், கொஞ்சம் ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருப்பார். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்து க்ரீன் டெரர். பேர் மட்டும்தான் டெரரு, கொஞ்சம்லாம் ரொம்ப பயந்தாங்குழி மீன்கள். பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி ஒளிஞ்சு தான் இருக்கும். ஆனால் ஃபுட்டு போடும்போது மட்டும் எங்கேருந்து வந்தாலும் தெரியாது, வந்துடுவாங்க. ஆளுக்கு முதல்ல வந்துடுவாங்க சாப்பிட்றதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் எங்கிட்ட 2 ப்ளக்கோ இருக்குது, ஒரு டேங்க் கிளீனர். பின்னாடி இருக்குது அல்பைனோ டேங்க் கிளீனர். இன்னொரு டேங்க் கிளீனர் இங்கே தான் கல்லுக்குள்ளே எங்கன்னா இருப்பாங்க. கல்லுக்குள்ளே எங்கேயாவது இருப்பார். ஓகே, இப்போ ஒரு தெரியல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் திரும்பவும் சந்திக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இந்த டேங்க்கு பற்றினா உங்களோட கமெண்ட்ஸ், இந்த ஃபிஷ்ஷஸ் பற்றினா உங்களோட கமெண்ட்ஸையும் கீழே கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அருமையான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.